வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மகரிஷி அவர்களின் கவிதை தொகுப்பில் ஞான களஞ்சியம் புத்தகம் முதல் தொகுப்பில் பக்கம் எண் 123 உணவை பற்றி சொல்லும்போது தலைப்பு உண்ணும் போது உயர்ந்த நினைவு. இந்த கவிதை 1983 மகர்ஷி அவர்கள் மனதில் உதித்தது. கவிதை எண் 329. கவிதை: அன்பர்கள் நண்பர்கள் அனைவரும் கூடி நன்றி உணர்வுடன் நாம் இவ்வுணவை உண்ணத் தொடங்குவோம் உடல் நலத்துக்கே. என்ன விழிப்புடன் இவ்வுணவு அளவுடன் உச்சில் நினைவை வைத்துக் கொள்வோம். உண்போம் இனிய நினைவோடு இவ்வுணவை. உடல் நலம், ஆயுள், உயர்ப்புகள், அமைதி, இடமதன் தூய்மை எல்லாம் அமைக. இவ்வுணவளித்தோர் இறைவன் அருளால் எவ்வகையாலும் ஏற்றமாய் வாழ்க. எல்லாம் வல்ல இறைவனை போற்றுவோம். நல்லதோர் உணவினை நமக்கே அளித்தோர் வாழ்க வளமுடன். உலக உயிர்கள் எல்லாம் வாழ்க 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 வளமுடன். காய கற்ப கலையை கற்றோர் அனைவரும் தூய மனத்தோடு 10 தடவைகள் நரம்பூக்கம் என்னும் நல்ல பயிற்சியும் சிரம் வித்தேறி சிந்தனை உயர ஓஜஸ் மூச்சை ஓரிரு தடவைகள் தேஜஸ் உயர்ந்திட செய்தூன் உண்போம் அப்படின்ற பாடலை பாடியிருக்கார். இந்த கவிதையில சுவாமிஜி சொல்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நாம உணவு சாப்பிடும்போது எப்படி இன்றைய காலகட்டத்தில் நாம சாப்பிட்றோம்னா செல்போனை கையில வச்சுக்கிட்டு அதை தள்ளிக்கிட்டே நம்ம பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். என்ன தட்டில் இருக்குன்றத கூட நம்ம உணராம ஏதோ செல்போன் தான் நமக்கு முக்கியம்னு அதை மெசேஜை பார்க்கறது அது இதுன்னு சொல்லிட்டு செஞ்சுட்டு தான் நம்ம சாப்பிட்றோம். இல்லை டிவி போட்டுட்டு ஊடகங்களை பார்த்துக்கிட்டே நம்ம சாப்பிட்றோம். அதனால நாம சாப்பிட்ற உணவுல இருந்து சத்துக்கள் நம்ம உடல் சரியா ஜீர்ணிக்க முடியாம அதனோட தன்மையெல்லாம் நம்ம சரியா கிரகிக்க முடியாத நிலைக்கு ஆட்படுறோம். இந்த நிலை இல்லாம நாம சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணுன்றத நமக்கு சுவாமி சொல்றாரு. அதாவது சாப்பிடும்போது இந்த உணவு என்னுடைய உடலுக்கு நல்லதே செய்யட்டும்ன்ற நினைவோடு சாப்பிடுவோம்னு சொல்றாரு. நாம சாப்பிடும்போது என்ன விழிப்புடன் சாப்பிடணும், அதாவது எண்ணத்துல ஒரு விழிப்புணர்வு. நான் உணவை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லும்போது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே இந்த பிரபஞ்ச இறையாற்றலுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் வான்கோள்களுக்கும் நன்றி சொல்லணும். இதை நம்ம அன்றாட கடமையாக ஒரு செயல்களை ஒன்றா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல. பக்தி மார்க்கத்துல கூட சொல்லுவாங்க, சாப்பிடும்போது உணவை கையில வச்சுக்கிட்டு அந்த சாப்பாடு தட்டில் போட்டோன்னா அதை 3 தடவை நீர் சுத்தி விட்டுட்டு அந்த நீரை கீழே விட்டுட்டு அப்புறம் சாப்பிடுவாங்க ஒரு சில சமூகத்தை சார்ந்தவர்கள். ஒரு சில சமூகத்தை பார்த்தீங்கன்னா இறைவனுக்கு நன்றி சொல்லி அப்புறமா சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம அது எதையுமே செய்யாம தட்டில் போட்ட உடனே இன்னைக்கும் இதே தானா அப்படின்னு ஒரு முறைப்போம். இல்லை இதுவும் போர் அடிச்சு போச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு வேற ஏதாவது டிஃப்ரெண்டா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப நம்ம என்ன ஆற்றல் எப்படி இருக்கு, இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்கிறதுனாலதான் பல நோய்களுக்கு நம்ம ஆட்படுறோம். அப்ப இந்த நிலை மாறணும் அப்படின்னு சொன்னான்னா நம்ம சாப்பிடும்போது நம்ம உணவின் மேலேயே மனம் வைத்து சாப்பிடணும். என்ன சாப்பிட்றோம், அதனோட சத்துக்கள் எனக்கு முழுமையாக கிரகிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்குள்ள ஒரு சங்கல்பத்தை போட்டு அப்படி சாப்பிடலாம். இந்த உணவை கொடுத்த இறைவனுக்கு நன்றி, பிரபஞ்சத்துக்கு நன்றி, பஞ்சபூதங்களுக்கு நன்றி, அன்னலட்சுமி. நம்ம பக்தி மார்க்கத்துல சொல்லுவாங்க இல்லையா, அன்னபூரணி அப்படின்றாங்க. அன்னபூரணி தான் நமக்கு அன்னத்தை கொடுக்குறாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி. அப்ப இந்த அன்னம் நம்ம தட்டுக்கு வர்றதுக்கு காரணம் எத்தனையோ பேரோட உழைப்பு, பல கோடி மக்களோட உழைப்பினாலதான் நமக்கு அது கிடைக்குது. நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாடுமே பல பல வேற வேற தேசத்துல இருந்து, வேற வேற மாநிலத்துல இருந்து, வேற வேற நாட்டுல இருந்து நமக்கு கிடைக்குது இல்லையா. இறக்குமதி பண்றோம், வேணுங்கிற பொருள்களை பண்டமாற்று நம்ம இறக்குமதி பண்றோம் அந்த மாதிரி. அப்ப பல பேருடைய உழைப்பினால நாம இன்னைக்கு சாப்பிட்றோம். அது ஒரு சுவை உணவாக மாறி நம்ம தட்டுக்கு வருதுன்ற போது அது சமைத்த நம்ம அம்மாவாகட்டும் இல்ல வேற யாரோ இருக்கட்டும், ஆக யாராக இருந்தாலும் பல பேரோட உழைப்பினால அந்த உணவு நம்ம தட்டுக்கு வரும்போது அத்தனை பேருக்குமே நம்ம நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இவ்வுணவை அளித்தோர் இறைவன் அருளால் எல்லா வகையிலும் ஏற்றமாய் வாழ்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப சாப்பிடும்போது நம்ம என்ன பண்றோம்னா டிவி பார்த்துட்டு இந்த மாதிரி மொபைல் பார்த்துட்டுலாம் சாப்பிடாம உச்சியிலே துரிய நினைவோடு சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாரு சுவாமிஜி.
அதே மாரி நம்ம உணவை அளித்தோர் எல்லோருக்கும் நன்றி சொல்லணும். வாழ்க வாழ்க வாழமுடன் அப்படின்னு சொல்றாரு. உலக உயிர்கள் எல்லாமே நல்லா வாழணும் அப்படின்னு சொல்றாரு. அதே மாரி நம்ம காயகல்பம்ன்ற ஒரு கலைய கத்துக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த சாப்பிடும்போது காயகல்பம் செஞ்சுட்டு சாப்பிடும்போது, அதனுடைய சத்துக்கள் நம்ம உடல் நல்லா கிரகிச்சுக்கும். அதனுடைய சக்தியும், ஆற்றலும் நம்ம உடல் கிரகிச்சுக்கும்போது, நமக்கு தேவையான எல்லா சத்துக்குமே நமக்கு கிடைச்சிரும். நம்ம சாப்பிடுற சாப்பாடு நல்ல உள்ளதாக இருந்தாலுமே, நம்ம இந்த இந்த மாரி நம்ம சிந்தனை வேற நிலையில இருந்து நாம சாப்பிட்டோம்னா, அதனால எந்த பயனுமே கிடையாது. அப்போ மனதை ஒருமுகப்படுத்தி துரிய நிலையிலேயே மனதை வைத்து, இறைவனுக்கு நன்றி கூறி அந்த உணவை எடுத்துக்கும்போது, அதனுடைய சத்துக்கள் நம்ம உடல் நல்லபடியா ஜீரணிச்சுக்கும். அப்ப இன்றைய காலகட்டத்தில நோய்கள் பல்கி பெருகுறதுக்கு காரணமே நம்ம உணவு முறையில இருக்கிற தவறுகள் தான். நம்ம எடுத்துக்கொள்ற உணவு முறைகள். அப்ப சாத்வீகமான உணவுகளை எடுத்துக்கொண்டு, மனதை அமைதியான நிலையில வைத்து, எண்ணத்திலே துரிய நிலையில மனதை வைத்து, இறைவனுக்கு நன்றி கூறி, உணவுக்கு நன்றி கூறி, பிரபஞ்சத்துக்கு நன்றி கூறி நாம எடுத்துக்கும்போது, அந்த காயகல்பம்ன்ற அந்த காயகல்பம் இத செஞ்சு, ஓஜஸ் மூச்சு விட்டு, அப்ப அந்த உணவை நம்ம எடுத்துக்கும்போது, அந்த உடல் நம்ம தேவையான எல்லா சக்தியும் நம்ம உடல் கிரகிச்சுக்கிட்டு, நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கும். ஆக இது அத்தனையுமே நமக்கு கத்துக் குடுக்குறார் சாமிஜி. அப்ப இந்த உணவு நம்ம சாதாரண நிலையில சாப்பிட்டுட்டு இருந்த நமக்கு இத்தனை தத்துவங்களை புரிய வச்சிருக்காரு இந்த கவிதையின் மூலியமாக. இதை நாம் அன்றாட செயல்படுத்தி, நம்ம எல்லாரும் நல்ல நிலையில வாழ்ந்து, நாம இந்த சமுதாயத்துக்கு நல்லதை செய்ய முனைவோம். வாழ்க வளமுடன். வாய்ப்பிற்கு நன்றி. டிவிஎம் குழுமத்திற்கு நன்றி. வாழ்க வளமுடன்.